பாலும் தேனும் ஒரு சரித்திர மர்மத்தின் திறவுகோல். வறட்சியின் நடுவே ஒரு கனவு. நண்பர்களே, வரலாற்றின் பக்கங்களை புரட்டினால் எத்தனையோ போர்கள், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள். ஆனால் 3000 ஆண்டுகளாக ஒரு தேசத்தின் பெயர் மட்டும் பொருளாதாரத்தின் உச்சமாக ஏன் கொண்டாடப்படுகிறது? கானான், பாலும் தேனும் ஓடும் தேசம். இது வெறும் கவிதை அல்ல, இது ஒரு புவியியல் மற்றும் அரசியல் அதிசயம். ஒன்று, அந்த பாலைவன த்ரில்லர். யோசித்து பாருங்கள், எகிப்தின் பிரம்மாண்டமான நைல் நதிக்கரையிலிருந்து வெளியேறிய ஒரு கூட்டத்திற்கு ஒரு வறண்ட பாலைவனத்தின் முடிவில் இப்படி ஒரு வாக்குறுதி தரப்படுகிறது. யாத்திராகமம் 3:8 தேவன் சொல்லும் அந்த வார்த்தை ஒரு மாபெரும் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஏன் பால், ஏன் தேன்? அன்றைய காலகட்டத்தில் பால் என்பது கால்நடை செல்வம், லிவ்ஸ்டாக் வெல்த். ஒரு நிலத்தில் பால் ஆறாக ஓடுகிறது என்றால் அங்கே மேய்ச்சல் நிலங்கள் எல்லையே இல்லாமல் விரிந்து கிடக்கிறது என்று அர்த்தம். தேன் என்பது இயற்கை சமநிலை, ஈகோலாஜிக்கல் பேலன்ஸ். தேனீக்கள் செழிக்க வேண்டுமென்றால் அங்கே காடுகள் இருக்க வேண்டும். அதாவது கானான் என்பது வெறும் மண் அல்ல, அது ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் எக்கோசிஸ்டம். 2, பைபிளை தாண்டிய சரித்திரச் சான்றுகள், த குளோபல் ரெக்கார்ட்ஸ். இது வெறும் வேத வசனம் மட்டும்தானா? இல்லை, கிறிஸ்துவுக்கு முன் 14ஆம் நூற்றாண்டின் அமர்னா கடிதங்கள் சாட்சி சொல்கின்றன. கானான் தேசத்து ராஜாக்கள் எகிப்திய பார்வோன்களுக்கு அனுப்பிய அந்த பலகைகளில் அங்கிருந்து ஏற்றுமதியான உயர்தர திராட்சை ரசத்தை பற்றியும் ஆலிவ் எண்ணெயை பற்றியும் குறிப்புகள் உள்ளன. அந்த தேசத்தில் தண்ணீரை விட மதுபானம் அதிகம். மரங்களில் பழங்கள் பாரம் தாங்காமல் தரையை தொடுகின்றன. இதுதான் நண்பர்களே, 1 மில்லியன் மக்கள் வியக்க வேண்டிய உண்மை. ஒரு பாலைவன பகுதிக்கு நடுவே இயற்கையாகவே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சோலையாக கானான் இருந்தது. 3, அந்த ரகசிய தேன், த டேட் நெக்டர் மிஸ்ட்ரி. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. பைபிளில் சொல்லப்படும் தேன் என்பது தேனீக்களிடம் இருந்து வருவது மட்டுமல்ல, அது பேரீச்சம்பழத் தேன், டேட் ஹனி. கானானின் வெப்பத்தில் பழுத்து தொங்கும் பேரீச்சம்பழங்களிலிருந்து அந்தச் சாறு தானாகவே வழிந்து பாறைகளின் இடுக்குகளில் தேங்குமாம். உபாகமம் 32:13 சொல்கிறது, கண்மலையிலுள்ள தேனினால் அவர்களை திருப்தியாக்கினார். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு வழிப்போக்கன் நடக்கிறான், காலடியில் பாறையில் தேன் வழிந்து ஓடுகிறது. இது கற்பனை அல்ல, அந்த நிலத்தின் அபரிமிதமான விளைச்சலின் அடையாளம். 4, 12 வேவுகாரர்கள் பார்த்த அந்த ராட்சச உண்மை. வரலாற்றின் முதல் உளவு வேலை, எஸ்பியோனேஜ், அங்கேதான் நடந்தது. எண்ணாகமம் 13 படி 12 வீரர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அவர்கள் பார்த்தது என்ன? எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஒரு திராட்சை குலையை 2 பேர் தடியில் கட்டி தூக்கி வருகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது. அந்த தேசம் ராட்சதர்களால் நிறைந்தது. அதாவது ஒரு பொக்கிஷமான நிலம் எப்போதும் சவால்கள் நிறைந்ததுதான். கானான் நமக்குச் சொல்லும் பாடம் இதுதான். உன் கையில் இருக்கும் பலத்தை விட உன் தேவன் மேல் நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையில் இருக்கும் பலமே உன்னை பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள் அழைத்துச் செல்லும். 5, முடிவின் தொடக்கம். இறுதியாக நண்பர்களே, கானான் என்பது ஒரு புவியியல் எல்லை மட்டுமல்ல, அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இன்றும் இஸ்ரேல் தேசம் அதே வறண்ட நிலத்தில் உலகிற்கே விவசாயம் கற்றுக் கொடுக்கிறது என்றால் அந்த பாலும் தேனும் என்ற உத்வேகம்தான் காரணம். கடவுள் கொடுத்தது ஒரு நிலம், ஆனால் அந்த மக்கள் உழைப்பால் அதை ஒரு சொர்க்கமாக மாற்றினார்கள். கஷ்டங்கள் நிறைந்த பாலைவனத்தை கடக்கத் துணிந்தால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு கானான் காத்திருக்கிறது. தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு கானான் வச்சிருக்கிறார் என நீங்க நினைச்சீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்க முயற்சியின வேதத்தின் ரகசியங்களை மக்களுக்கு சொல்லி அவங்க இன்னும் தேவனிடத்தில் அதிக நம்பிக்கை இருப்பவர்களா மாற்ற வேண்டியதுதான். ஆமென்.